Hello friends, welcome day 25 class. So simple English with JC. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். அதாவது at, on, in அப்படின்ற ப்ரிப்போசிஷனை வந்து எப்படி நிறைய ப்ரிப்போசிஷன் இருக்கு. நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலாக என்ன பார்க்க போறோம்னா at, on, in எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமில் நம்ம இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் அண்ட் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு இந்த at, on, in யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நம்ம ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம், அதாவது டைம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரைட், அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையாங்கிள் நம்ம பார்க்குறோம். ட்ரையாங்கிளை பார்த்தீங்கன்னா அதில் சின்ன முனை இருக்கு இல்லையா, அந்த குட்டி பாயிண்ட், அந்த குட்டி ஏரியா தான் வந்து அட்டு. அதுக்கும் அடுத்த ஏரியா அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். அதோட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு இன் யூஸ் பண்ணுவோம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அட்டுன்றது ஒரு பர்டிகுலர் ஒரு சின்னோண்டு ஒரு புள்ளி, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை குறிக்கிறதுக்கு தான் வந்து அட்டு. அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு ஆன், அதை விட இன்னும் பெருசாக ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அதுக்கான பேசிக்கான சார்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அட் அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபிக் டைமை வந்து குறிக்கிறதுக்கு, ஒரு டைம் சம்மந்தப்பட்ட விஷயத்த நம்ம குறிக்கிறதுக்கு வந்து அட்னு யூஸ் பண்ணுறோம். டைம்னா என்ன, நம்ம அந்த பாயிண்ட் இல்லையா, அந்த பர்டிகுலர் பாயிண்ட், குட்டி ஏரியா. டைம்னா என்ன, பர்டிகுலராக அந்த குட்டி ஏரியா. ஸோ அந்த டைமை குறிக்கிறதுக்கு நம்ம அட் வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, அட் 3 o'clock, அட் 5 o'clock. அப்போ கரெக்டாக நமக்கு அந்த பாயிண்ட் தெரியும். 3 மணிக்கு, 5 மணிக்கு, அட் 9 o'clock, 9 மணிக்கு. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் பாயிண்ட்டை குறிக்குது இல்லையா. ஸோ அதுக்காக அந்த மாதிரி சின்னோண்டு ஏரியா தானே, பாயிண்ட் தானே. டைம்ன்றது கரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, பர்டிகுலராக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அது மாதிரி பர்டிகுலராக நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம அட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, தட் இஸ் அட்டுன்றது என்ன, டைமுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வச்சுங்க. ரைட், ஸோ அட் 3 o'clock, அட் 5 o'clock அது மாதிரி குடிக்கலாம். அடுத்தது பாருங்க, அட் நூன். அட் நூனும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கா. நூன்னா என்ன, மதியானம். அட் நூன்னா என்ன, கரெக்டாக மதியானம் 12 மணி. ஓகேவா, மதியானம் 12 மணியை நம்ம அட் நூனுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அட் மிட் நைட். மிட் நைட்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், ராத்திரி 12 மணி. ஸோ பர்டிகுலராக நம்ம சொல்கிறோம் இல்லையா, அட் மிட் நைட், நமக்கு தெளிவாக தெரியுது. அட் சன்ரைஸ், அட் சன்செட். இப்போ சூரிய உதயம் அப்போ கரெக்டாக பர்டிகுலராக தெரியுது இல்லையா. சூரிய உதயம் எப்படி இருக்கும், காலம்பரம் தான் இருக்கும். அது ஒரு அரௌண்ட் ஒரு 5:30 கிட்ட இருக்கும். ஸோ அது மாதிரி அரௌண்ட் 6 o'clock கிட்ட சன்செட் ஆகும். ஸோ இது மாதிரி நமக்கு பர்டிகுலராக தெரியறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அட் லஞ்ச் டைம், அட் பிரேக்ஃபாஸ்ட், அட் டீ டைம், அட் டின்னர் டைம். இப்போ ஓரளவுக்கு நமக்கு ஐடியா இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட்னா காலம்பரம் ஒரு 8, 9. ஸோ அட் பிரேக்ஃபாஸ்ட் அந்த டைம். லஞ்ச் டைம்னா தெரியும், ஒரு 1 மணி 2 மணி பர்டிகுலர் தெரியும். டீ டைம், அட் டீ டைம் கண்டிப்பா தெரியும், ஒரு 4 மணி 5 மணி. ஓகே, அட் டின்னர் நல்லா தெரியும் இல்லையா, நைட் ஒரு 7 மணி 8 மணி. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலரா ஸ்பெசிஃபிக்கா, பர்டிகுலரா சின்னதா ஒரு புள்ளியா நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக் டைமுக்கு யூஸ் பண்றது தான் வந்து நம்ம அட். ஓகே ஓகே, அட் த மோமெண்ட் அப்படின்ற ஒரு ஃப்ராஸ் ஒன்று இருக்கு. அட் த மோமெண்ட்னா என்ன, அந்த நிமிடம். ஓகே, அட் த மோமெண்ட்னா என்ன, அந்த நிமிடம். ஸோ இதுக்கெல்லாமே நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், அட் யூஸ் பண்ணுவோம். ரைட், இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்ப்போம். ஆன் வந்து என்னது, அட்டை விட பெருசுன்னு சொல்லிட்டேன். அட்டில் நம்ம என்ன சொன்னோம், டைமை பற்றி பார்த்தோம். அடுத்தது ஆன்ல என்ன வந்து பார்க்க போறோம்னா, டே அண்ட் டேட்ஸ் பத்தி பார்க்க போறோம். டேஸ் அண்ட் டேட்ஸ், டைமை விட டே பெருசு இல்லையா, டேட்ஸ் பெருசு இல்லையா. ஸோ ஒரு நாள் ஒரு அதாவது நேரத்தை விட நாள் பெருசு இல்லையா, டைமை விட டே பெருசு தானே. ஸோ அட்டை விட ஆன் பெருசா இருக்கா. ஸோ டேஸ் அண்ட் டேட்ஸை வந்து குறிக்கிறதுக்கு நம்ம ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, டே என்ன சொல்லலாம், ஆன் மண்டே, ஆன் டியூஸ்டே, ஆன் வெனஸ்டே. ஸோ இது மாதிரி டேன்னு வருது இல்லையா. ஸோ அதை குறிக்கிறதுக்கு நம்ம வந்து அது ஒரு டே, அது ஒரு நாள் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு அதை குறிக்கிறதுக்கு நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், ஆன் மை பர்த்டே. ஓகே, ஸோ ஆன் மை வெட்டிங் டே. ஸோ இந்த மாதிரி நம்ம பர்டிகுலராக நம்ம பர்த்டேன்றது என்ன, ஒரு நாள் வரும் இல்லையா, ஒரு நாள் வரும்ல. ஸோ நம்ம வெட்டிங் டேன்றது அது ஒரு நாள் வரும் இல்லையா. ஸோ நாள் தானே அது. ஸோ அதுக்கு நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம்.
நெக்ஸ்ட் பாருங்க ஆன் கிறிஸ்மஸ், ஆன் ரம்ஜான், ஆன் தீபாவளி. ஸோ அது ஒரு நாள் தானே, ரம்ஜான் ஒரு நாள், கிறிஸ்மஸ் ஒரு நாள், தீபாவளி ஒரு நாள். ஸோ அது மாதிரி மென்ஷன் பண்ணுறதுக்கு அது ஒரு டே தானே, அதுக்கு ஆன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே, ஆன் ரிப்பப்ளிக் டே, ஆன் காந்தி ஜெயந்தி. ஸோ அது ஒரு நாள் தான் இல்லையா, கவர்மெண்ட் நாளாக இருந்தாலும் அதுவும் ஒரு நாள் தான் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம டேஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா. இதெல்லாம் டேஸ் இல்லையா, ஒரு வீக் டே பற்றி சொல்கிறோம். நம்ம பர்சனல் டேவை ரெஃபர் பண்ண ஆர் ஏதாவது ஃபெஸ்டிவல் டேவை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம டேஸ்க்கு நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டேட்னா என்ன சொல்லலாம், ஆன் மே 5, மே 5ஆம் தேதி, ஆன் டிசம்பர் 25, டிசம்பர் 25ஆம் தேதி. ஸோ இதை மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம டேட்டை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஆன் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஆன் 27th நவம்பர் 2026 அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு வருஷத்தோடு நம்ம சொன்னா கூட நம்ம 27th நவம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட், அது என்ன 2026 ஒரு டே பர்டிகுலர் டேட்டை நம்ம சொல்றோம், 27 நவம்பர். ஸோ ஐ வில் மீட் யூ ஆன் 27th நவம்பர் 2026 அப்படின்னா என்ன அர்த்தம், 2026 நவம்பர் 27ஆம் தேதி. ஸோ ஆன் தேதி 27ஆம் தேதி உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ 27ஆம் தேதி. ஸோ அது மாதிரி நம்ம டேஸ் அண்ட் டேட்ஸ் குறிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஆன் யூஸ் பண்ணுவோம். கிளியர் ஆச்சா. ஸோ அட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், டைமுக்கு, அதாவது குட்டி ஏரியா டைம். அதை விட பெருசு என்ன, டே. அது டே அண்ட் டேட், அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஆன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஆன் மண்டே. இந்த மாதிரி டேக்கும் டேட்டுக்கும் என்ன யூஸ் பண்ணுறோம், ஆன் யூஸ் பண்ணுறோம். கிளியர் ஆச்சா. சோஃபா கிளியர். ஸோ நம்ம எதுக்காக நம்ம ஆட் அண்ட் ஆன் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தோமா. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் பார்ப்போம். இன் எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஆனை விட பெருசு. அப்ப இது நேரம் பார்த்தோம், இது நாள் பார்த்தோம், இது என்ன பார்க்க போறோம், அதை விட பெருசு. நாளை விட பெருசு என்ன, மாதங்கள், வருடங்கள் இல்லையா, காலங்கள். இதெல்லாம் என்னது, நாளை விட பெருசு தானே. நேரம் இது நாலு, அதை விட பெருசு மாதம், வாரம், வருடம், அதெல்லாம் குறிக்கிறதுக்கு சீசன்ஸ். ஸோ இதெல்லாம் குறிக்கிறதுக்கு நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்ல ஃபர்ஸ்ட் என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம், மந்த் பார்க்கும். மந்த் என்னது, என்ன சொல்லலாம், இன் எதுக்கு, இன் மந்த் ரெஃபர் பண்ணலாம். அடுத்தது இயர்ஸ், வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது லாங் பீரியட்ஸை ரெஃபர் பண்றதுக்கு இன் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது சீசன்ஸ்க்கு. நெக்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த டே என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன், மாசம், பேரை பார்த்தாலே தெரியுது, மாசத்தை குறிக்கிறதுக்கு இன் ஜூன், இன் ஜூலை, அப்படி இன் மே. ஸோ இதை மாதிரி மாசத்தை குறிக்கிறதுக்கு நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வருஷத்தை குறிக்கிறதுக்கு, வருஷம்ன்றது என்ன, இன் 1990, ஓகே, இன் 2017. ஸோ இந்த மாதிரி வருஷத்தை குறிக்கிறதுக்கு இன் 2040. இந்த மாதிரி வருஷத்தை குறிக்கிறதுக்கு நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லாங் பீரியடை யூஸ் பண்றது, அதாவது எப்படி சொல்லலாம், இன் பாஸ்ட். பாஸ்ட்னா என்ன, கடந்த காலத்துல. இன் ஃபியூச்சர், எதிர்காலத்துல. ஸோ இது மாதிரி பாஸ்ட் ஃபியூச்சர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணோம், இன்னு யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் ஃபியூச்சர்ன்ற வார்த்தை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணுவோம், இன்னு யூஸ் பண்ணுவோம். இன் பாஸ்ட், இன் ஃபியூச்சர் ஐ வில் பி அ டாக்டர், நான் வருங்காலத்துல டாக்டரா இருப்பேன். இன் ஃபியூச்சர். ஸோ அதை மாதிரி சொல்றதுக்கு வருங்காலத்தில். ஓகே, அது. ஸோ இதுதான் நம்ம லாங் பீரியட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, வேற என்ன லாங் பீரியட்னா என்ன சொல்லலாம், செஞ்சுரிஸ் சொல்லலாம் இல்லையா. இன் 17th century அசோகா லீவ்டு. ஸோ அசோகா 17th centuryல வாழ்ந்தாரு. ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம 18th century அது மாதிரி சொல்றதுக்கு நம்ம செஞ்சுரிஸை ரெஃபர் பண்றதுக்கு நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். கிளியர் ஆயிட்டா. ஓகே, அடுத்தது சீசன்னா என்னன்னு தெரியும், சம்மர் சீசன், வின்டர் சீசன். ஸோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணுறதுக்கு என்னது, நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். அது ஒரு காலம், அது ஒரு லாங் பீரியட் தானே, அது ஒரு 3 மாதம் இருக்கு இல்லையா. சம்மர் சீசனு, வின்டர் சீசன் ஒரு 3 மாதம் இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு லாங் தானே, ஆனை விட நாளை விட பெருசு தானே சீசனுன்றது. அதுதான் இன் சம்மர், இன் வின்டர். ஸோ இந்த மாதிரி சீசன்ஸை ரெஃபர் பண்ணோம். அடுத்தது வேற எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், என்னன்னா பார்ட்ஸ் ஆஃப் த டே. ஒரு நாளோட பார்ட் என்ன, மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், ராத்திரி. ஸோ இதெல்லாமே பார்ட்ஸ் ஆஃப் த டேன்னு சொல்லுவோம். அதை ரெஃபர் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இன் யூஸ் பண்ணுவோம். இன் மார்னிங், இன் ஆஃப்டர்நூன், இன் ஈவினிங். ஆனா அதுல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் மட்டும் இருக்கு.
நைட்டு மட்டும் நம்ம அட்டில் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அதை ஞாபகம் வச்சுங்க. நைட்டு மட்டும் நம்ம எதில் யூஸ் பண்ணணும்? அட்டில் யூஸ் பண்ணணும். மற்றபடி மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங்லாம் நம்ம எதில் யூஸ் பண்ணணும்? இன்னு யூஸ் பண்ணுவோம். நைட்டு மட்டும் எதில் யூஸ் பண்ணணும்? அட் யூஸ் பண்ணணும். அது ஒரு எக்ஸப்ஷன் கேஸ். கிளியர் ஆயிட்டா? ஸோ இன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மந்த்துக்கு யூஸ் பண்ணுவோம். மந்த்னா என்ன? இன் மே, இன் ஜூன், இன் ஜூலைன்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது என்னதுக்கு யூஸ் பண்ணுவோம்? வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவோம். வருஷம் இன் 2007, இன் 2018. ஓகே, அடுத்தது லாங் பீரியட்ஸ்க்கு இன் பாஸ்ட், இன் ஃபியூச்சர், இன் 15th பிசி, ஸோ இன் 15th செஞ்சுரி. ஸோ அது மாதிரி சொல்றதுக்கு நம்ம லாங் பீரியட்ஸை ரெஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது சீசன், இன் வின்டர், இன் சம்மர் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் த டே. பார்ட்ஸ் ஆஃப் த டேனா என்ன? இன் மார்னிங், இன் ஆஃப்டர்நூன், இன் ஈவினிங் அப்படின்னு ரெஃபர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸப்ட் என்ன? நைட்டு மட்டும். நைட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? அட் யூஸ் பண்ணுவோம். கிளியர் ஆயிட்டா? அப்போ ஸோ இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா அட்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டைமுக்கு. ஆன்ன்றது டேஸ் அண்ட் டேட்ஸ்க்கு. அதை விட பெருசு இல்லையா? டைமை விட பெருசு இல்லையா? டேட்டும். அப்போ அதை விட பெருசு என்ன? இன்னுன்றது என்ன? மாதங்கள், வருஷங்கள், லாங் பீரியட், காலங்கள், ஒரு நாளோடைய பிரிக்கிறது. பார்ட்ஸ் ஆஃப் த டே, பாகங்கள், பார்ட்ஸ் ஆஃப் த டே. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இன் யூஸ் பண்ணுவோம். கிளியர் ஆயிட்டா? ஓகே, இவ்வளோதான் டாபிக். சிம்பிள் டாபிக். ஓகே, ஸோ இதை ஃபில் பண்ணுங்க பார்ப்போம். வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் சார்ட். ஸோ ஃபில் திஸ் ஃபார்ம். எப்படி ஃபில் பண்ணுவீங்க? டெல் மீ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. He was born dash 2000. He was born. அவன் 2000 பிறந்தான். ஓகே, ஸோ இங்க என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணோம்? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 2000 கொடுத்துருக்காங்க. 2000ன்றது என்னது? இட் இஸ் அ இயர் இல்லையா? 2000ன்றது இட்ஸ் அ இயர். அப்போ இயருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இன்ன்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ 2000ன்றதுக்கு நம்ம வருஷம், இயர்ன்றது எதுல வரும்? இன்னில் வரும். ஸோ அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம இன் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் எல்லாருக்குமே இது ஆன்சர் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். ஐ வில் கம் டேஷ் 5 PM. நான் 5 மணிக்கு வருவேன். அப்போ 5 PMக்கு முன்னாடி என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணோம்? டைமுக்கு முன்னாடி. இட்ஸ் அ டைம் இல்லையா? ஸ்பெசிஃபிக் டைம் இல்லையா? ஸோ ஸ்பெசிஃபிக் டைம்னா என்னது? at. எஸ், வெரி குட். ஸோ ஐ வில் கம் அட் 5 PM. பிரில்லியன்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. தே வில் மீட் மீ டேஷ் சண்டே. அவங்க என்ன சண்டே அன்னைக்கு சந்திப்பாங்க. ஓகே, ஸோ சண்டே, டேனா என்னத்துல வரும்? ஆன். வெரி குட். டேனா என்ன வரும்? ஆன் வரும். வெரி குட். ஸோ டேஸ்லாம் ஆன்ல வரும் இல்லையா? ஸோ அதனால ஆன். குட். அடுத்தது பாருங்க. வி வில் விசிட் தாஜ்மஹால் டேஷ் ஜூன். நம்ம ஜூன் மாதம் தாஜ்மஹாலை பார்க்க போவோம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன வரும்? இங்கே என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம்? ஜூன் அப்படின்றது என்னது? இட் இஸ் அ மந்த். ஸோ மந்த்னா நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம்? அஃப்கோர்ஸ் இன். எஸ், ரைட். ஸோ இன். ஸோ வி வில் விசிட் தாஜ்மஹால் இன் ஜூன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐ வெண்ட் தேர் டேஷ் மண்டே மார்னிங். ஓகே, ஐ வெண்ட் தேர். நான் அங்கே திங்கக்கிழமை காலம்பரை போனேன். திங்கக்கிழமை காலம்பரை நான் அங்கே போயிருந்தேன். ஐ வெண்ட், நான் போயிருந்தேன். திங்கக்கிழமை காலையில் போயிருந்தேன். ஸோ இங்கே என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலாம்? உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ மண்டே அப்படின்னு வருது. ஸோ டேனா நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். அடுத்தது பக்கத்தில் மார்னிங்னு ஒன்று வருது. மார்னிங்னா என்ன வரும்? இட்ஸ் அ பார்ட்ஸ் ஆஃப் த டே. பார்ட் ஆஃப் த டேன்னு நம்ம இன் யூஸ் பண்ணணும். இங்கே நம்ம ஆன் போடுவோமா இன் போடணுமா அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? ரைட். ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை வருதோ என்னவோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? மண்டே இருக்கா? ஸோ இதை தான் பார்க்கணும். மண்டே இருக்கா? ஸோ மண்டே டே எதில் வரும்? ஆன்ல வரும். அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்? ஆன் தான் போடணும். ஓகே, இது மாதிரி 2 வரும்போது ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கோ அதுக்கான ப்ரிப்போசிஷன் எதுவோ அதுதான் போடணும். ஸோ என்ன சொல்லுவாங்க? ஐ வெண்ட் தேர் எப்போ? ஆன் மண்டே மார்னிங். ஐ வெண்ட் தேர் ஆன் மண்டே மார்னிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. மை பர்த்டே இஸ் டேஷ் 27th நவம்பர். என்னோட பர்த்டே 27 நவம்பர். இங்கே என்ன யூஸ் பண்ணுவீங்க ப்ரிப்போசிஷன்? ஸோ 27th நவம்பர். இட் இஸ் அ டேட். கரெக்ட், இட் இஸ் அ டேட். ஸோ டேட்னா என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும்? ஆன். வெரி குட். அஃப்கோர்ஸ் ஆன்.
வெரி வெல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கால் மீ டேஷ் லஞ்ச் டைம். லஞ்ச் டைமில் மதியானம் சாப்பாடு வேலையில் என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ லஞ்ச் டைம்ன்றது என்னது? ஸ்பெசிஃபிக்காக டைம், ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைம். மதியானம் நான் சாப்பிட்டுட்டு இருக்க நேரம். அப்போ அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம்? அட் யூஸ் பண்ணணும். வெரி வெல், அட் யூஸ் பண்ணணும். குட் குட். ஓகே, நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின் சொல்லுங்க பார்ப்போம். த டேஷ் வின்டர் த ஹவுஸ் இஸ் கோல்ட். வின்டர் அப்போ வீடு வந்து கூலாக இருக்கும், கோல்டாக இருக்கும், குளிராக இருக்கும். ஸோ இங்கே வின்டர்ன்றது என்னது? இட் இஸ் அ சீசன். அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ சீசன். ஸோ நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும்? ரைட், இன் யூஸ் பண்ணணும். வெரி குட். ஸோ நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும்? இன். ஓகே, இன் த வின்டர் த ஹவுஸ் இஸ் கோல்ட். ஃபைன். இப்போ 9th கொஸ்டின் பாருங்க. ஐ வாண்ட் டு பி அ ஃபேமஸ் ஆக்டர் டேஷ் த ஃபியூச்சர். ஃபியூச்சர்ன்ற வார்த்தை வந்தால் என்ன வரும்? அஃப்கோர்ஸ் என்ன வரும்? ஃபியூச்சர்ன்ற வார்த்தை வந்தா யோசிச்சு சொல்லுங்க. ஃபியூச்சர் இஸ் அ லாங் பீரியட். அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இன் யூஸ் பண்ணணும். கரெக்ட், ரைட். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இன் யூஸ் பண்ணணும். ஐ வாண்ட் டு பி அ ஃபேமஸ் ஆக்டர் இன் த ஃபியூச்சர். ஓகே, 10th கொஸ்டின் பாருங்க. ஐ லைக் டு ட்ரிங்க் டீ டேஷ் த ஈவினிங் அப்போ நான் டீ குடிக்க எனக்கு பிடிக்கும். ஓகே, ஐ லைக் டு ட்ரிங்க் டீ டேஷ் த ஈவினிங். எனக்கு ஈவினிங் டீ குடிக்க பிடிக்கும். ஸோ இங்கே என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணோம்? ஈவினிங்கிறது என்னது? இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த டே. ஈவினிங்கிறது பார்ட் ஆஃப் த டே. ஸோ அதனால என்ன ப்ரிப்போசிஷன்? இன் யூஸ் பண்ணணும். ரைட். இதே நைட்டாக இருந்தால் என்ன யூஸ் பண்ணணும்? அட் யூஸ் பண்ணணும். ரைட். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங்க்கு நம்ம என்ன, நைட்டுனா அட் யூஸ் பண்ணணும். கிளியர்? ஃபைன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ அட்ன்றது என்னது? டைமுக்கு, ஸ்பெசிஃபிக் டைமுக்கு ரெஃபர் பண்ண. ஆன்ன்றது என்னது? ஒரு டே அண்ட் டேட்டை வந்து சொல்கிறதுக்கு ஆன் யூஸ் பண்ணுவோம். இன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மந்த்துக்கு, இயருக்கு, லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு, சீசனை ரெஃபர் பண்ண, பார்ட்ஸ் ஆஃப் த டேவை சொல்கிறதுக்கு நம்ம இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம். கிளியர் ஆயிட்டா? கிளியர்? ரைட். ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி கமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது. ஐ வில் கம் டேஷ் 7 AM டேஷ் சண்டே. ஓகே, இது ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் என்ன? ஹீ டைட் டேஷ் 2019. ஸோ இந்த 3 பிளாங்க்லேயும் என்ன ப்ரிப்போசிஷன் வரும்ன்றத கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிற வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் லிசனிங். தேங்க்யூ. பை.